பவர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஷாரோன் ராஜ் கொலை வழக்குல காதலி கிருஷ்ணாவுக்கு வழங்கிய மரண தண்டனை செய்தி கேட்டு ஒட்டுமொத்த நாடே அதிர்ச்சியில இருக்கு. மாண்புமிகு நீதிபதி கே. பஷீர் அவர்கள் ஏன் மரண தண்டனை வழங்கினாரு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். கேரளா மாநிலம் பாரசாலையை சேர்ந்தவர் ஷாரோன் ராஜ், வயது 25. குமரி மாவட்டம் நெய்யூர்ல உள்ள தனியார் கல்லூரியில பிஎஸ்சி ரேடியாலஜி படிச்சுட்டு இருந்திருக்காரு. அதே ஏரியாவில் களியக்காவலியை சேர்ந்த கிருஷ்மா பிரைவேட் காலேஜில் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் பஸ்ஸில் போகும்போது பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த பழக்கம் காதலாக மாறுது. காதலாக மாறி 2 பேரும் தனிமையாக பல இடங்களை சுற்றி இருக்கிறாங்க. ஒன்று, இந்த விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிய வருது. 2 பேரும் வேற வேற கேஸ்ட்ன்றதுனால அவங்க வீட்டில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தெரிவித்தோடனே வீட்டில் அவங்க தாய் மாமா ஒரு பணக்கார கொஞ்சம் வசதி படைத்த ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணும் ஓகே ஒத்துக்கிறது, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறது. இந்த மாதிரி அவரும் சுத்தின வீடியோக்கள் நிறையா இருக்குது. நாளைக்கு அது தெரிஞ்சால் மாப்பிள்ளைக்கு பிரச்சனை ஆகாதா அப்படின்னு அதை கூப்பிட்டு வச்சு டெலிட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு பேசி பார்க்குது. இல்லை, நான் டெலிட் பண்ண மாட்டேன், நான் உன்னை சின்சியராக லவ் பண்ணுறேன், என்னால் உன்னை மறக்க முடியாது அப்படின்னு சொன்ன முடியல. இப்போ இந்த விஷயம் வீட்டில் டிஸ்கஷன் பண்ணுறாங்க. இப்போ எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணி டெலிட் பண்ண வையன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணு அவன் பிடிவாதம் என்ன உடனே அந்த பொண்ணு கொடூர அவங்க ஃபேமிலியில் என்னன்னா ஜாதகத்துக்கு மேலே பயங்கர நம்பிக்கை. ஸோ இந்த பொண்ணுக்கு முதல் கணவர் கல்யாணம் பண்ணால் முதல் கணவர் இறந்துருவார், 2வது கணவர் நல்ல வசதியான மாப்பிள்ளை கிடைக்கும்னு சொல்லி ஜாதகத்தில் அவங்க சொன்னதை நம்பி இப்போ இந்த பையனையே நம்ம கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு செட்டப் பண்ணி இறந்து போகிற மாப்பிள்ளையே பண்ணிடலான்ற மாதிரி முடிவுக்கு ஃபேமிலியோடு சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க. இப்போ அந்த பையனுக்கு பேராசிட்டமால் மாத்திரை கொடுத்து அந்த பொண்ணு அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணுது மர்டர் பண்ணுறதுக்கு. அதில் அந்த பையன் உடம்பு மயங்கி விழுந்தோடனே இப்போ ஹாஸ்பிட்டல் பார்த்து அது சரியாயிடுச்சு. அப்புறம் ரொம்ப நாளாச்சு. இப்போ கொஞ்சம் நாள் கழித்து மறுபடியும் கூப்பிட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன், நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, இந்த மாதிரி நான் ஜூஸு எனக்கு முதுவலி பெயின் இருக்குன்னு இந்த மருந்து சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு கஷாயம் மேங்கோ ஜூஸில் கலந்து கொடுத்துருக்கு. இப்போ குடிச்சிட்டு பார்த்தோன்னா ஃப்ரெண்டோட தான் வந்திருக்கிறான். ஃப்ரெண்டோட பைக்கில் போகும்போது பார்த்தோன்னா குடிச்சு கொஞ்ச நேரத்துலேயே க்ரீன் கலர் வாமிட் எடுத்தோன்னா, என்னடா சாப்பிட்றேன்னா, ஒன்றும் சாப்பிடல, ஏதோ கஷாயம் தான் குடித்தேன் அப்படின்னோன்னா, அவன் அதுக்குள்ளேயே அன்கான்சியஸ் லெவல் கண்டிஷன் ஆகும்னா சொல்கிறது சரியாக புரியாமல் நேராக திருவனந்தபுரம் ஜிஹெச்சில் சேர்த்துட்றாங்க. அங்கே போய் சேர்த்தோன்னா எமர்ஜென்சியில் வார்டில் சேர்த்துட்றாங்க. சேர்த்துட்டு அவன் ஜூஸாக கஷாயம் தான் சொல்கிறாங்க தவிர என்னென்னு தெரியல. இப்போ டாக்டர் எமர்ஜென்சி வார்டில் போய் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட் எல்லாம் பயங்கரமாக ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்க்குறாங்க. ரிப்போர்ட் எடுத்து பார்த்ததில் அது ஒரு பாய்சன்ற மாதிரி வருது. இந்த விஷயம் அவங்க வீட்டுக்கு அவங்க தம்பி ஃபோன் பண்ணி கிருஷ்மாட்ட ஃபோன் பண்ணி கேட்டால், என்ன நீ கொடுத்த அதை வாமிட் எடுத்து அதிலெல்லாம் பாய்சன் மாதிரி இருக்குன்னா, இல்லையே, நான் ஜூஸ் தான் குடித்தேன், நான் இந்த ஜூஸ் உன்னால் குடிக்க முடியல, நான் கஷாயம் தான் வச்சுருக்கேன், உன்னால் குடிக்க முடியல, நான் குடிச்சு பார்த்துறேன், நான் சவால் விட்டு குடித்தேன், குடித்த உடனே வாமிட் வந்துச்சு, உடனே கிளம்பிட்டான், அவ்வளோதான் அப்படின்னோடனே இவங்களுக்கு அதுக்கு சாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்க. அந்த ரிப்போர்ட் எல்லாம் பார்த்த உடனே விஷம் முடிவு எடுத்தோன்னே, இப்போ நீ வேறு ஏதாவது ஃபுட்டு வேறு எதுவும் சாப்பிட்டியா அப்படின்னா வேறு எதுவும் சாப்பிடலங்கும்போது ஒரு டாக்டர்களுக்கு அது ஒரு சந்தேகத்தை கொடுத்த உடனே இவங்களுக்கு இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை தெரிய வந்த உடனே போலீஸுக்கு அவங்க வீட்டில் சந்தேகம் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்தா விசாரணை பண்ணும்போது கூப்பிட்டு வச்சு அந்த பொண்ணுகிட்ட விசாரிக்கிறாங்க. இல்லைங்க, நான் கஷாயம் தான் கொடுத்தேன், இந்த மாதிரி முதுகுவலிக்கு கஷாயம் தான் கொடுத்தேன். அந்த கஷாயம் ஏற்கனவே வேற ஒருத்தருக்கும் குடிச்சாங்க, அவங்களுக்குலாம் ஒன்றும் ஆகலையே அப்படின்ன உடனே அவருக்கு அந்த பையனும் காதலி கஷாயம் தான் குடித்தான், காதலி தப்பு பண்ணியிருக்கான்ற மாதிரி ஸ்ட்ராங்காக சொன்னால் போலீஸ் சந்தேகம் வரல. சரின்னு சொல்லி முதல் கட்ட விசாரணை பண்ணிட்டு போயிடுறாங்க.
இப்ப இப்போ இறக்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட 11 நாள் எதுவும் சாப்பிடாம சீரியஸா அன்கான்ஷியஸ்ல இருக்கும்போது கூட 11 நாள் கழிச்சு 11ஆவது நாள் இறந்து அப்ப மாஜிஸ்திரேட் முன்னாடி குடுக்குறாங்க. ஸ்டே மரண வாக்குமூலம் குடுக்கும்போது கூட, காதலி கசாயம் தான் குடுத்தா. ஆனா, அவ கொன்றுக்க மாட்டான்ற மாரி தான் அவர் பதிவு பண்றாரு. அதான் போலீஸுக்குமே அதுல சந்தேகம் அவ்வளவா வலுவா வரல. அப்ப அந்த விசாரணை பண்ணி பார்த்துட்டு விட்டுர்றாங்க. அதுக்கப்புறம் அ ச ஃபேமிலிக்கு சந்தேகம் வந்ததுக்கப்புறம் இந்த கோர்ட் வந்து கிரைம்க்கு மாத்துறாங்க. குற்றப்பிரிவுக்கு மாத்தணும்னு விசாரிச்சு பார்த்ததுல, அப்ப அந்த கிடுக்குப்பிடி கேள்விகள் கேட்கறாங்க. இந்த மாரி யாரு? எந்த டாக்டரு? எந்த டாக்டர் குடுத்தாங்க? அந்த மாரி சொன்னோனே, அந்த டாக்டர் பேர் ஏதோ பேர் சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு கேட்டோம்னா, அந்த ஹாஸ்பிட்டல் வந்து வேற எங்கேயோ அ இங்க இல்ல. வேற எங்கேயோ போயிருச்சு அப்படின்னோன, அப்ப டாக்டர் பேர் சொல்லி அந்த டாக்டர் பேர் விசாரிச்சோம்னா, நான் எந்த டாக்டர் நான் யாருக்கும் இந்த மருந்து குடுக்கலையே அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் விசாரணை பண்ணும்போது, இந்த மாரி நான் ஜூஸ் தான் குடுத்தேன். அது ஏதோ எக்ஸ்பைரி ஆயிருக்குன்னு நெனைக்கிறேன். அதே ஜூஸ் அப்ப அந்த பாட்டில் எங்க? நான் கோவத்துல தூக்கி போட்டேன். அப்படின்னு முன்னுக்கு மொறனா பேச ஆரம்பிச்சோனே, போலீஸ் விசாரணையில அவங்க ஸ்டைல்ல விசாரிக்கிறதுல எல்லா உண்மைய கத்துக்கிட்டாங்க. நான் தான் அவங்களுக்கு விளைவு விஷம் குடுத்தேன். ஸ்லோ பாய்சன் எங்க மாமா ரப்பர் தோட்டத்துக்கு வாங்கி வச்சிருந்த மருந்து ஸ்லோ பாய்சன கலந்து குடுத்துட்டேன். அப்படின்னு சொன்னோனே போலீஸ் அப்படியே ஷாக் ஆயி நிக்குது. இது மாரி நான் பல தடவ நானும் என் பையனும் லவ் பண்ணோம். எங்க வீட்ல ஒத்துக்கிடல. அப்புறம் இப்ப வீட்ல என்ன கன்வின்ஸ் பண்ணி மாப்பிள்ளை பார்த்து ஒத்துக்க வச்சாங்க. நான் ஃபோட்டோஸ் எல்லாம் டெலீட் பண்ண சொன்னேன். அவங்க ஒத்துக்கிட மாட்டான்னு சொன்னாங்க. சொன்ன உடனே நான் வந்து மறுபடியும் கூப்பிட்டு வச்சு, அ அதுக்கப்புறம் நான் வந்து அ வேற வழி இல்லாதனால, நான் வந்து மாத்திரை குடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அவங்க வந்து அதில சரியாகல. அப்ப அது வேற வழி இல்லாம வீட்ல கேள்வி கேட்டதுக்கப்புறம், வீட்ல வந்து இந்த மாரி ஐடியா குடுத்ததுனால, என் மாமா வாங்கி குடுத்த மருந்த வச்சு பாய்சன கலந்து குடுத்தேன். இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே, இத போலீஸ் ஒட்டுமொத்த கேஸையும் எடுத்து நீதிபதி கிட்ட கொண்டு போய் அரசு வழக்கறிஞர் ரெக்கார்டெல்லாம் பக்காவா அந்த சோசியல் மீடியாவில் உள்ள எவிடன்ஸ்லாம் பக்காவா நல்லா வாதம் பண்ணி குற்றவாளிக்கு கடுமையான தண்டனத்தை நீதிபதிகிட்ட கொடுக்குறாங்க. நீதிபதி வந்து அந்த நீதிபதி பதிவு பண்ணும்போது தன் காதலன் சாகும்போது கூட தன் காதலி மேல அவன் தப்பு பண்ணியிருக்க மாட்டா அப்படின்ற நம்பிக்கை வந்து காதலியும் சேர்த்து நீ கொண்டுட்ட, வயசு காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லி உனக்கு மரண தண்டனை அதிகபட்ச தண்டனை உங்களுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீதிபதி கடுமையான முடிவை எடுத்துட்டாரு. ஏன் இந்த அளவுக்கு மோசமான முடிவு நம்ம மக்கள் எடுக்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்களா அப்படின்றது நமக்கு வருத்தமான விஷயமா இருக்கு. தயவு செய்து யாரையுமே இந்த மாதிரி நினைக்காதீங்க. அந்த அளவுக்கு முடிவு எடுக்காதீங்க. இது கொடூரமான புத்தி. இந்த புத்தி யாருக்கும் வரக்கூடாது. தயவு செய்து யாரையுமே கொல்றதுக்கு முடிவெடுக்காம நல்லபடியா வாழ இனிமே இறைவனை வேண்டியது தவிர வேற வழி தெரியல. நன்றி.